ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்தில் சின்ன திருப்பதின்ற மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா காரவள்ளி சந்தைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சென மாடு, நாட்டு மாடு, கெடேரி அதெல்லாம் வரும். இங்கே எப்படி மாடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சிந்து மாடு ஒன்று கொண்டு வரோம். ஆனால் அது சிவாஜி ஹெச்எஃப்ங்களாண்ணா சிந்து மாடுங்களா? சிவாஜி ஹெச்எஃப்ங்களா? ஓகே ஓகேண்ணா. எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? இது 5 மாதத்துக்கு கண்ணுங்க. 5 மாதம். ஓகே ஓகேண்ணா. கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒயிட்டு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. 5 மாதம் கண்ணு. அண்ணா எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? இது விலை 17 ரூபா சொன்னாங்க. 17 ரூபா சொல்கிறீங்க. எவ்வளோ வரலும் நான் கேட்டிருக்காங்க? 13 ரூபா வரைக்கும் கேட்டிருக்கிறேன். 13 ரூபா வரலும் கேட்டிருக்காங்க. பரவாயில்ல. கண்ணு சின்னதாக இருந்தாலும் அந்த ரகத்துக்காக கொஞ்சம் நல்லா ரேட்டு போகுது. ஓகே ஓகே, பரவாயில்லைங்களாண்ணா இந்த வாரம் வேலை? கேட்கலையாண்ணா இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டு எதுவும் கேட்கலையா? அதுக்கு எதுவும் கேட்கலீங்க. கொஞ்சம் கம்மி விலையில பார்க்குறேன். கம்மி விலையில பார்க்குறேன். சரி, நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்கண்ணா? 13 ரூபாய்க்கு மேலே? 15 ரூபா 14 ரூபா கொடுத்துருவோம். 14 ரூபா இருந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. நீங்கள் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. ஓகே ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க? மேச்சேரிலேருந்து வரீங்க. வாரம் இங்கே வரீங்களாண்ணா? மாதத்துக்கு ஒரு தடவை வரீங்க. ஓகே ஓகே. நாட்டு மாடு மட்டும் கொண்டு வருவீங்களாண்ணா? சரிண்ணா. 2 கன்று கொண்டு வந்திருக்கீங்க. 2 என்ன ரக மாடுங்கண்ணா? காங்கை ரகங்களா? காங்கை ரகங்களா? 45 ஜோடியில் 45 ரூபா சொல்கிறீங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? 2 8 மாதம் ஆயிடுச்சு. 8 மாதம் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. நீங்கள் வீட்டில் வளர்த்துற கண்ணு இல்லைண்ணா? இல்லை வாங்கிட்டு வந்து வளர்த்துற கண்ணு தான்? ஓகே ஓகே. 45 ரூபா. 45 ரூபா சொல்கிறீங்க. எவ்வளோ வரலும் நான் கேட்குறாங்க? 40 ரூபா பக்கமாக இருந்தால் விடுவாங்க, இல்லை 40 ரூபா இருந்தால் கொடுத்துருவீங்க, இல்லைன்னா பிடிச்சிட்டு போயிருவீங்க. ஓகே ஓகேண்ணா. 2 காலை கண்ணுங்களாண்ணா? 2 போட்டாங்க. 2மே கெடேரி கண்ணுங்களா? ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு, இது பசு மாடு, சிந்து மாடு, இந்த பால் மாடு, சென மாடுலாம் நிறையா வந்திருக்கு. வேணுன்றீங்க இங்கே வந்தீங்கன்னா நிறையா வாங்கிக்கலாம். அண்ணா எங்கேருந்து வரீங்க? பொம்மையம்பட்டி. எந்த பக்கம்ண்ணா? காடையாம்பட்டி பக்கங்களா? ஓகே ஓகே. இங்கே உங்களுக்கு பக்கம் இங்கே. ஓகே ஓகே. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. இப்படி உங்களுக்கு விலையெல்லாம் இங்கே கட்டுப்படி ஆகுதாண்ணா? நல்லா இருக்குங்களா? ஏதோ கொஞ்சம் வருது, அவ்வளோதான். 1 வரும் 1 போவோம். அப்படிங்களா? ஓகே ஓகே. இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்கண்ணா? இதே ஒன்றே தான். இது அதோட கண்ணோட மாடுங்களாண்ணா? ஓகே ஓகே. கண்ணோட கொண்டு வந்திருக்காரு. அது காலக்கண்ணா கெடேரி கண்ணுங்களாண்ணா? கெடேரி கண்ணு. எத்தனை நாள்ண்ணா ஆகுது கண்ணு போட்டு? 10-15 நாள், 1 மாதம் மேலே. 10-15 நாள் இருக்கும். இதோட கண்ணுங்களாண்ணா? செவலையில் போட்டிருக்கு. நல்லா இருக்குது கண்ணு. 10 நாள் 15 நாள் இருக்குன்றாரு. இது பல்லு எத்தனை பல்லுண்ணா மாட்டுக்கு? முளைக்குது. இப்போதான் முளைக்குதுங்களா? ஓகே ஓகே. நாட்டு மாடு. இது எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 50,000. 2 சேர்த்து 50,000 சொல்கிறீங்க. எவ்வளோ வரலும் கேட்டிருக்காங்கண்ணா? 45 வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. ஓ, 45 வரலும் கேட்டிருக்காங்க. பரவாயில்ல. மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? அவ்வளோதான். ஒரு 1000-500 வந்தால் கொடுத்துட்டு போயிடுவேன். ஓ, 500 ரூபா சேர்ந்து வந்தால் கூட கொடுத்துருவீங்க. அந்த 500 ரூபாய்க்கு கூட யாருக்கு கொடுக்கலீங்களா? கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் பல்லு பார்த்தீங்கன்னா கடமுளப்பு பல்லு சேர்ந்துக்குச்சு. இவன் நைட்டு தான் கண்ணு போட்டிருக்கு. இங்கே சந்தையில் வந்து தான் கண்ணு போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா பால் சீம்பால் மடி பார்த்தா தெரியும். இன்னும் பால் கறக்கலை.
நைட்டு தான் கன்று போட்டுச்சு. கெடேரி கன்று நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1.10க்கு வாங்கியிருக்காங்க. நைட்டே வாங்கிட்டாங்க. வாங்கினோன்னே கன்று போட்டுருச்சான். நல்லா இருக்கு மாடு, நல்லா பெருமாடாக இருக்குது. பால் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் சொல்லியிருக்காங்க. அண்ணா எங்கேருந்துண்ணா வரீங்க? துளசம்பட்டிங்களா? ஓகே ஓகே. வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வாரம் வரீங்க. உங்களுக்கு எத்தனை மாடு நான் கொண்டு வரீங்க வாரம் ஆவரேஜா? வாரம் ஒரு 4-5 மாடு கொண்டு வருவீங்க. 4-5 மாடு கொண்டு வந்தீங்க. சிந்து மாடு மட்டும் தான் கொண்டு வருவீங்களாண்ணா? சிந்து மாடு மட்டும் தான் கொண்டு வரீங்க. இந்த வாரம் எத்தனை நான் கொண்டு வந்தீங்க? 5 கொண்டு வந்தீங்க. 2 வச்சுருக்கீங்க, 3 கொடுத்துட்டீங்களா? சரி, இது 2 சென மாடுங்களாண்ணா? இல்லை ரெண்டுமே சென மாடு. இது எத்தனை மாதம் செனைங்கண்ணா? 9 மாதம் 9 மாதம் ஆகிடுச்சு. இன்னும் எத்தனை நாள்? 10-15 நாளில் போட்டோம். 10-15 நாளில் போட்டுரும். ஓகே ஓகே. இது பல்லு சேர்ந்துச்சாண்ணா? பால் எத்தனை லிட்டருங்கண்ணா? பால் ஒரு 5 லிட்டர் கறக்கும். 5 லிட்டரு கறக்கும். ஓகே ஓகே. இது எவ்வளோ நான் சொல்கிறீங்க? எவ்வளோ? 55 ரூபா சொல்லுங்க. 55 ரூபா சொல்கிறீங்க. எவ்வளோ வரல நான் கேட்குறாங்க? 50 ரூபாய் உடச்சி கேட்டுக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு உடச்சி தான் கேட்குறாங்க. மேலே வந்தால் கொடுத்துருவீங்களாண்ணா? 50 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. அதுண்ணா? 4 பல்லு இருக்கும். அது 45 ரூபா சொல்லுங்க. 45 ரூபா சொல்கிறீங்க. ஓகே ஓகே. அது எத்தனை மாதம் சேனைங்கண்ணா? அது 9 மாதம் சார். அது 9 மாதம் சேனை. ஆனால் இதோட அது கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. தலை சார், இது ஈத்து மாடு. அது தலைச்சங்கண்ணுங்களா? ஓகே ஓகேண்ணா. அது எத்தனை லிட்டர்ண்ணா பால் வரும்? இந்த கண்ணுக்கு ஒரு 7 பிடி கறக்கும். 7-8 பிடி. 10 பிடிக்கு உள்ள. அது இப்போ தலைச்சங்கன்றுன்றதுனால போட்டால் தான் தெரியும், கண்ணு போட்டால் தான் தெரியும். 10 பிடிக்கு உள்ள. ஓகே ஓகேண்ணா. அது எவ்வளோண்ணா கொடுக்குற விலைங்கண்ணா? அது ஒரு 40 ரூபா தான் கொடுத்துடலாங்க. 40 ரூபா தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ எப்பயுமே உங்கள்கிட்ட அந்த மாதிரி மாடு அவைலபிளாக இருக்குமாண்ணா? அவைலபிளாக இருக்கும். உங்கள் எப்போ கால் பண்ணி கேட்டாலும் கிடைக்குமாங்கண்ணா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? சொல்லுங்கள். 97 97 87 48 59 34. ஓகேண்ணா. உங்கள் பேருண்ணா? ஐயப்பன். ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தையில் பார்த்தீங்கன்னா, சந்தையில் உள்ளே நுழைஞ்சோன்னே வலது பக்கம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செனமாடுங்க. செனமாடு வேணும், சினை மாடுகள்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்தீங்கன்னா எப்பவுமே இங்கே அதிகமாக இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா செனமாடுங்க தான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுவும் செனமாடு. அண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? தாரமங்கலம். ஓகே ஓகே. வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? எப்படிண்ணா இருக்குது இங்கே சந்தை நிலவரம்லாம் உங்களுக்கு? சந்தை நிலவரம்லாம் பல வகை. இப்போ காச காலம் கொஞ்சம் முன்ன பின்ன அழுத்தி வாங்குறாங்க, கம்மியாக போகுது. 10 ரூபா இருந்தால் நான் கொஞ்சம் சேர்த்தி போகுது. சரி, மாடு கம்மியாக வந்தால் கொஞ்சம் சேர்த்தி போகுது, மாடு நிறையா வந்தால் கம்மியாக தான் போகுது. இந்த வாரம் இது ஒன்று தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? ஒன்று தான். ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை மாதம் சேனைங்கண்ணா? 9 மாதம் சேனையாக இருக்குது. எத்தனை நாள் என்ன கன்று போட்டுரும்? இன்னும் 20 நாள் கண்ணு. 20 நாளில் கன்று போட்டுரும். ஓகே ஓகே. பால் எத்தனை லிட்டருண்ணா? அடுத்த மாடு தலைச்ச கண்ணுங்களா? ஓகே ஓகே. தலைச்ச கண்ணுன்னா கன்று போட்டதுக்கப்புறம் கறந்தால் தான் தெரியும் அப்படின்னு இருக்காங்க. இது எவ்வளோ நான் சொல்கிறீங்க? 47 ரூபா சொல்கிறேன். 47 ரூபா சொல்கிறீங்க. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? கேட்டாங்க. 2 ரூபா கம்மியாக கேட்பாங்க. ஓ, 2 ரூபா தான் கம்மியாக கேட்குறாங்க. 40க்கு 2 ரூபா கம்மியாக கேட்குறாங்க. 47 சொல்கிறேன். ஓ, 47 சொல்கிறீங்க. 38 ரூபா கேட்டிருக்காங்க. இப்போ மேலே எவ்வளோண்ணா கொடுத்துர்லாண்ணா? மேலே 1 ரூபா 2 ரூபா வந்தால் கூட கொடுத்துருக்கான். ஓ, 39 ரூபா இருந்தால் கூட கொடுத்துருவீங்க. பரவாயில்ல. 38 ரூபா வரல கேட்குறாங்கல்லண்ணா? 41 42. ஓ, 40 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. 41 ரூபா 42 ரூபா வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. நல்லா இருக்கு.